கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பராக ஒரு லவ் சாங் இப்படி ஒரு ஷார்ட் அண்ட் பிள்ளைங்க வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடியாது நம்ம வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ண பார்த்தா ஐ மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. உங்கள் டேப்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீங்களா பசங்க கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ளஸ் யூஸ் பண்ண வந்து மேக் பண்ணிப்பேன். இதில் டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. லிங்க் நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் இருக்கும். பார்த்து வந்து ஆப்பில் வந்து புக் மாப் ஷேர் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 2 ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிப்பேன். அதுக்கான 2 ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. எல்லா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மீடியன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். புக் மாப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து பிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிக் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு டாப் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு 5th ஒன்னா ஃபில் கம்பெஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பிக் வந்து சென்டராக வந்து தர மாதிரி வந்து செட் பண்ணிங்க. நான் செட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து என்ன பண்ண போகிறேன், லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக ஆடியோவில் இருக்குது, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இது மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு லாஸ்ட் வரையும் நீங்கள் கரெக்டாக இந்த லிரிக்கான எண்டு வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. கரெக்டாக 11:11 வந்து போய்ட்டு இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க. 3 ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஷேப்பில் வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க. நான் ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷனுக்கு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தா 4 ஆப்ஷன் இதில் இந்த கலர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் 4th சென்டராக தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா 3 ஆப்ஷனுக்கு அது வந்து சென்டர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே லெஃப்ட் சைட் டாப் இந்த ஒரு லைன் மாதிரி அந்த லைன் வந்து சென்டராக வந்து மூவ் பண்ணி எடுத்துருவாங்க. சென்டராக மூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ வந்து பிளாக் கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த 2 கலர் இருக்குல்ல, இந்த 2 கலராக பிளாக் கலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் வந்து ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட் லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இருக்க ஒயிட்டில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அவுட்டருக்கான கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து பிக்குக்கான கலர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த பிக் இருக்குல்ல, அந்த பிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் 100 இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 28 வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிக் வந்து நம்ம இந்த ரேஜனுக்கான லேயர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லிரிக் எண்டு வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சேன். இந்த பிக்குக்கான இந்த கலர் ஓகேனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த அந்த பிக்கு செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து விஐஜி இந்த இதுவும் சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இது வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டேனஸ் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த 3 லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைஸ் இருக்கும், அது வந்து ஒரு 65 சம் வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு ஓகே இது வந்து இருக்கும். இந்த ரவுண்ட்னஸ் வந்து ஒரு 0 வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெதர் வந்து சுத்தமான ஃபெதர் வந்து டிக்ரீஸ் வந்து பண்ணிங்க. ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 9000 செட் பண்ணிங்க. 1000 செட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மீடியான்ற பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் எலமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு நல் வந்து ஆட் பண்ணிங்க. நல் ஆட் பண்ணிட்டு அந்த நல் வந்து நான் சொல்கிற வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. கரெக்டாக வந்து லிரிக்கில் இருக்கு முன்னாடி 11:11 வரையும் மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த நல்லு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆம் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இந்த 11:11 லாஸ்ட் வரைக்கும் பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அது வந்து இங்கே வந்து பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து 11:11 போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த பிக் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே பிக் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஒரே பிக் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இல்லை மல்டி பிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு புக் மார்க்கு நான் இப்போ வந்து கட் பண்ண பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து வேறு பிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நீங்கள் வந்து பிக் வந்து கரெக்டாக ஒரு புக் மார்க்காக போய்ட்டு ஒரு லேயராக நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
ஓகே பார்த்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து எஃபர்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நல் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த நல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து செலக்ட்டில் வந்து இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தா இந்த ஏரோக் பட்டன் கீழே ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணால் இப்போ வந்து அந்த நல்லில் வந்து க்ரீன் கலராக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஒயிட்டில் வந்து ஆட் ஆகும். இப்போ அந்த நல் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக ஸ்வைப்பர் டு பாயிண்ட்டுன்னு இல்லை, சாரி, இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணிட்டுருக்கிறேன். டபுள் கிளிக் பண்ண மாதிரி பாயிண்ட் வந்துடும். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள். சரி, ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நல் வந்து இந்த குரூப்பில் வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து இந்த குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா அந்த டிலேட் பாத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா நல்லுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு ஆப்ஷன் கிளிக் இந்த நல்லுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேயரையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிலேட் பாத்தில் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல அது வந்து கிளிக் பண்ணுங்கள். என் நல் ஒன்றுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து மூவ் பண்ண சொல்ல அந்த நல்லுக்கு வந்து எல்லா லேயருமே அப்படியே வந்து ஃபுல் நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் நல்லோட வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ மெர்ஜ் பண்ணி முடிச்சோடனே இப்போ மேலே அந்த நல்லுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து போயிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் ஆகிட்டு இங்கே ஸ்டார்டிங் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஸ்வைப்பர் டு மூவ் லேயர்ஸ் மென்ஷன் பண்ணல. இது வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக அது மாதிரி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. அதே மாதிரி சைடில் வந்து மூவ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். கீழே வந்து மூவ் பண்ணிவிட்டோன்னே கரெக்டாக இது மாதிரி வந்து கீழே வந்து மூவ் பண்ணி எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கீழே வந்து இது மாதிரி ஹைட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. அதே மாதிரி லைன் வந்து சென்டராக இந்த மாதிரி ரெட் லைன் வந்து வர மாதிரி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அப்படியே ஸ்வைப்பர் டூ மூலையில் அது வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் வந்து மூவ் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து ஃபஸ்ட் லிரிக் வந்து மட்டும் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த ரெட் லைன்லேயே வந்து மூவ் பண்ணுங்கள். ரெட் லைன் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக நீங்கள் அந்த ரெட் லைன் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ரெட் லைன்லேயே வந்து ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தாலும் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போட்டு இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த ஒரு புக் மார்க் வந்து மூவ் பண்ணி இது மாதிரி வந்து நெக்ஸ்ட் லிரிக் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி மூவ் பண்ணிங்க. நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தா வந்து ஃபுல் நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணி முடிச்சா இந்த மாதிரி ஒரு மூவ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுமா ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. நல்லுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக 0030 வந்துட்டு இப்போ அந்த நல்லுக்கான லேயர் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போயிட்டு இந்த கீ ஃப்ரேம் கீழே ஒரு கிராஃப் மாதிரி ஆப்ஷனுக்கான டச் மட்டும் வந்து கிளிக் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கிராஃப் வந்து ரொம்ப ஸ்மாலாக வந்து ஷோ ஆகும். உங்கள் கிராஃப் கொஞ்சம் பிக்காக வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து நான் செட் பண்ணுற அளவுக்கு வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கிராஃப் நான் அந்த ஸ்க்ரீனில் செட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த கிராஃபு கீழே ஒரு அந்த 3 லைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கவ்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கவ் டு ஆல் கீ ஃப்ரேம் சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவ் வந்து செட் பண்ணி தரலாம். எல்லா கீ ஃப்ரேமுமே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவ் வந்து அதுக்கு வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜில் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அது சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக இப்போ அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைமில் பார்த்தோன்னா 12:7 ஒரு லேருக்கு அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து மூவ் பண்ணி போயிடுங்க. இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணுற பாருங்க. கரெக்டாக ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணி ஒரு லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏரோ பக்கத்தில் ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்ட் சைடு பக்கத்தில் ஸ்மால் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லையும் டைம் ஆப்ஷனையும் ஆஃபில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து இந்த லேயருக்கு வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லேயரில் எஃபெக்ட் வந்து ஆட் முடிஞ்சோடனே இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிங்களா அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த இமேஜுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது தேவையான நீங்கள் வந்து பிளாக்ல கூட இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்னொரு லேயருக்கு அந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்துட்டு மற்ற லேயருக்குலாம் வந்து அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் ஆரில் இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம விட்டெல்லாம் அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. மேலே ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் இப்போ லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து லேயர் செட் செக் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே இருக்க செட்டிங் லேயர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிட்டு கேர் எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.